வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சூப்பர் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் வேற உங்களை திட்டேன், படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் டெஸ்ட் எடுத்திருக்கீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 பேர் சூப்பர் பேட்சில் உள்ள டெஸ்ட்டுகள்லாம் எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா டாப் ரேங்க் யாரு இது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட ராயல் பாஸ் உங்களுக்கு தேவைன்னு நினைச்சீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி CWJ40 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% ஆஃபர் கிடைக்கும். ராயல் பாஸ்னா என்னன்னே தெரியல, எப்படி சார் பர்ச்சேஸ் பண்றது, அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் ஒரு வீடியோ இப்போ போடுவோம், ஒரு பாண்டேமுக்கா போல, அதை பார்த்துக்கோங்க. ஸோ ராயல் பாஸ் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த சூப்பர் பேட்ச் வரும். இந்த சூப்பர் பேட்சில் பார்த்தீங்கன்னா 3 வார்ம் அப் டெஸ்ட் ரீசனிங் ஆப்டி இங்கிலீஷ் இருக்கும், 3 செக்ஷன் டெஸ்ட் ரீசனிங் ஆப்டி மெயின்ஸ் இருக்கும், ஒரு PO ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் இருக்கும், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் இருக்கும். இதுதான் இந்த சூப்பர் பேட்ச். இது டெய்லியுமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ இதுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருக்கோம் சூப்பர் பேட்சுக்குன்னு, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். அதுல தான் இனிமேல் ரேங்க் இந்த ரேங்க் போடுவோம். சரி, தடவை உங்களுக்கு காட்டணுமே, சூப்பர் பேட்ச் யூசர்ஸோட ரேங்கை காட்டணுமே அப்படின்றதுக்காண்டி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் அவங்க ரேங்கை. இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் பேட்ச் குரூப்ல தான் வரும். ஸோ ராயல் பாஸ் யூசர்ஸ் எல்லாருமே சூப்பர் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்காதவங்க எக்ஸாம் கிராக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ராயல் பாஸ் ஆஃபர் நாளைக்கு முடிச்சிடும், வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சூப்பர் பேட்சோட ரிசல்ட் பாருங்க, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் மட்டும் சில டெஸ்ட் எல்லாம் மட்டும் எடுத்து இந்த ஆப்சென்ட்னு போட்டிருக்கிறதா அவன் டெஸ்ட்டை எடுக்கல. மேபி அவங்க பிகினராக இருக்கலாம். டாப்பராக இருந்து எடுக்காமல் இருந்தேன்னா மண்டையை உடப்பேன், சரிங்களா, வாயை பொழப்பேன். ஸோ இவங்கெல்லாம் ஃப்ரெஷர்ஸாக இருப்பாங்க, தெரிஞ்சதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பட் எல்லா டெஸ்ட்டையுமே எடுங்க, உங்களுக்காண்டு தான் கொண்டு வந்திருக்கோம். எங்களோட கை பிடிச்சி உங்களை தூக்கி விடுறோம், உங்களை ஓட வைக்கிறோம். ஸோ அதுக்கு நீயும் கோஆப்ரேட் பண்ணணும். எல்லா டெஸ்ட்டுமே எடு. எல்லாருமே பிலிம்ஸ்லேயே மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை மட்டும் போடுறாங்க. இந்த இதில் பாருங்க, பிலிம்ஸ் மட்டும் போட்டிருப்பாங்க. இதை பாருங்களேன், பிலிம்ஸ் மட்டும் போட்டிருப்பாங்க, மெயின்ஸில் ஆப்சென்ட் ஆகிருப்பாங்க. ஸோ மெயின்ஸையும் நீ சேர்த்து சால்வ் பண்ணி பார்த்தாதான் மெயின்ஸில் நீ நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். வரலன்னு விட்டுட்டா என்னைக்குமே வராமல் போயிடும். ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன், நம்மளோட வீக்கர் செக்ஷனை எப்போ ஸ்ட்ராங் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ இதுதான் ரேங்க்கு. ஸோ டாப் 10ல் யார் இருக்கான்னு பார்ப்போமா? ஸோ இந்த கங்க்ராச்சுலேஷன் போட்டிருக்கேன்ல, ஸோ இவங்க தான் டாப் 10ல் இருக்கவங்க. ஸோ மார்க் பாருங்க, SKG, அவங்க பேர் காயத்ரியா இருக்கும் போல. ஸோ SKG இவங்க தான் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்கோரில் இருக்காங்க. 110 ஸ்கோர் எடுத்திருக்காங்க எல்லாத்தையுமே சேர்த்து. ஸோ எல்லா டெஸ்ட்டுமே எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே உள்ள எல்லாருமே எல்லா டெஸ்ட்டுமே எடுத்திருக்காங்க. இந்த 0ன்னு போட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா மார்க் மைனஸில் போயிருக்கு. குவான்ஸ் எடுத்திருக்காங்கல்ல, 0 இருக்கிறதெல்லாம் மார்க் மைனஸில் போயிருக்காங்க. ஏன்னா குவான்ஸ் கொடூரமாக இருந்திருக்கு போல நேற்று டெஸ்ட்டில். ஸோ அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்து சால்வ் பண்ணி பார்த்தோன்னா PO லெவலில் நம்ம வரும்போது இப்படிப்பட்ட சம் நம்ம சூப்பர் பேட்சில் சால்வ் பண்ணோம்ல அப்படின்னு தெரியும். பாருங்க, குவான்ஸில் எல்லாருமே மார்க் எடுக்கல சூப்பர் பேட்சில். அப்போ கொடூரமான கொஸ்டினாக இருந்திருக்கு, சரிங்களா? ஸோ மற்ற எல்லாத்துலேயுமே நல்ல நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. ப்ரிலிம்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்கோர் IBPS PO SBPO ப்ரிலிம்ஸோ நேற்று நடத்துகிறோம், ஃபுல் மார்க் டெஸ்ட்டு. ஸோ 49.14 எடுத்து டாப்பில் இருக்குது இந்த SKG தான். செகண்டில் ஸ்ரீ இருக்காங்க 105. தேர்டில் பார்த்தீங்கன்னா காவியா கே இருக்காங்க 102 மார்க் எடுத்து டாப் 3ல் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், நல்ல டெஸ்ட் எடுத்திருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒருத்தவர் 133 மார்க் எடுத்திருக்காரு. ஒய்யால அவன் தான் டாப்பில் வர வேண்டியவன். ஆனால் என்ன ஆகி போச்சு, CAல ஆப்சென்ட் ஆயிட்டாப்ல. அதனால நாங்கள் அவருக்கு மார்க் கொடுக்கல. எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து டோட்டல் மார்க் வரவங்க தான் இங்கே டாப்பு, சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் எடுத்திருக்காரு. கொய்யால 62.5 எடுத்திருக்கான். ஏலியன் அறுப்பான் போல. PO பிலிம்ஸ்ல 62.5 மார்க் எடுத்திருக்கேன் அந்த கொஸ்டின் பேப்பர்ல, சரிங்களா? ஆப்டியை பாருங்க, எவனாலையுமே போட முடியாத கொடூரமானதுலேயே 2 மார்க் வாங்கியிருக்காப்ல. ஆனால் வாழ்த்துக்கள்யா, விஜய் ஈஸ்வரன் தான் ஃபர்ஸ்டா வர வேண்டியது. பட் அவர் CA குவிஸ் எடுக்கல, ஆப்சென்ட் ஆயிட்டாப்ல. அதனால அவர் பார்த்தீங்கன்னா 11வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காப்ல. ஸோ எல்லா டெஸ்ட்டுமே எடுங்கயா. ஆனால் உண்மையிலே விஜய் ஈஸ்வரன் மாசி அணி, சூப்பர், நல்ல மார்க்கு. ஸோ இப்படி ரேங்க் எல்லாத்தையுமே நாங்கள் சூப்பர் பேட்ச் குரூப்பில் போடுவோம். ஸோ சூப்பர் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க, சூப்பராக பாஸ் ஆகுங்க. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10 10 10.